வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு தமிழக மீனவர்கள் விளக்கமறியலில். வறட்சி நிலவும் பிரதேசங்களுக்கு இன்னும் 2 வாரங்களில் மழை பெய்யும் சாத்தியம். வெளிமடையில் கிழங்கு உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம். மீரிகமவில் ரயில் விபத்து. රතුකොඩිය දාලා හකලා නතර කරලා තිබුණා. අපේ කෝච්චිය මම කොළකොඩියෙන් ගත්තා. කොළකොඩිය පෙන්නපුවාම කෝච්චිය එනවා. කිට්ටුවට එද්දිම මේ වාහනේ රෝන් සයිඩ් එකෙන් ඇවිල්ලා දැම්මා. கடும் வறட்சி காரணமாக 14 மாவட்டங்களில் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுள் ஒரு தொகையினரின் துயர் துடைக்க சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் நாம் நடவடிக்கை எடுத்திருந்தோம். கொழும்பு 2 பிரேக்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC ஊடக அமைப்பின் தலைமை அலுவலகத்திலிருந்து கிளிநொச்சி, அம்பாறை மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களுக்கான எமது நிவாரண பயணம் தொடர்ந்தது. நிவாரணப் பொருட்களை ஏற்றிய 3 வாகன தொடரணிக்கு வீதிகளின் இருமருங்கிலும் திரண்டு மக்கள் தமது உதவிகளை வழங்கினார். கிளிநொச்சி மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் எமது பயணம் கடந்த 31ஆம் திகதி காலை ஆரம்பமானது. நீர்கொழும்பு, புத்தளம், அனுராதபுரம் ஊடாக பயணித்த எமது நிவாரண குழுவினர் கிளிநொச்சியை சென்றடைந்தனர். இதற்கமைய நேற்று அதிகாலை கிளிநொச்சியை சென்றடைந்த சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் எமது உறவுகளின் துயர் துடைக்க நீங்கள் வழங்கிய பொருட்களை பொறுப்புடன் வழங்க முன்வந்தனர். கிளிநொச்சி நோக்கி நிவாரணப் பொருட்களை ஏற்றிய வாகன தொடரணி நேற்று காலை கிளிநொச்சி மத்திய கல்லூரி மாணவர் விடுதியில் பொருட்களை பகிர்ந்தளித்தது. இதன்போது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்த 25 மாணவர்களுக்கு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிவாரணப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகவுமான ஜே ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார். இந்த வறட்சி காலத்திலையும் இந்த சக்தி டிவி பெரிய அளவிலான உதவிகளை செய்வதற்கு இந்த மாணவர்கள் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்தோம். இப்படி ஒரு உதவி எங்களுக்கு கிடைச்சதுக்கு சக்தி டிவிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இதனையடுத்து கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபையின் சாந்தபுரம் கிராம அபிவிருத்தி பொதுநோக்கு மண்டபத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் நேற்று வழங்கப்பட்டன. இந்த நிவாரணப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகவுமான ஜே ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார். சக்தி நிறுவனம் முன் வந்து எங்களுக்கு செய்யற இதுவரை ஒரு நிறுவனமும் வந்து செய்ய இல்லை. வெட்டியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சக்தி டிவி வந்து எங்களுக்கு உதவி செய்யற தலைமையை நன்றி சொல்றாங்க மக்கள் சார்பாக. இதனையடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் பகுதிக்கு சென்ற சக்தி சிரச நிவாரண வாகன தொடரணி அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளித்தது. இந்த நிகழ்வுகளில் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா, கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளி பிரதேச செயலாளர் தமிழ்ச்செல்வம் முகுந்தன் மற்றும் MTV MBC நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நாட்டிலே ஏற்பட்ட கடுமையான வறட்சி காரணமாக இந்த மக்கள் மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது இந்த மக்களுக்கு அவர்களுடைய துன்பத்தை துடைப்பதற்காக நிவாரண பணியை மேற்கொண்டு இந்த பொருட்களை இங்கே கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கின்ற இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்வதற்காக நான் எங்களுடைய கண்டாவளி பிரதேசத்தினுடைய மக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். சக்தி நிறுவனம் மக்கள் அல்லலுற்ற போது அவர்களை நாடி செல்வதிலே முன்னின்று உழைத்ததை நாங்கள் சுனாமிக்கு முன்னரே கண்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும், 2004ஆம் ஆண்டு சுனாமி வருவதற்கு முன்னர் கிழக்கு மாகாணத்தில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்குக்கு நிவாரணத்தை சேர்ப்பதிலும் அந்த நிவாரணங்களை பகிர்ந்து அளிப்பதிலும் எங்களுடைய பேரன்புக்குரிய கௌரவ ஸ்ரீரங்கா அவர்கள் நேரடியாக ஈடுபட்டதை நாங்கள் கண்டிருந்தோம். ஆனால் அவர் அன்றைக்கு தொடக்கி வைத்த பணியை மிக இன்று வரை நான் நினைக்கிறேன் சுமார் 10 ஆண்டுகளாக அந்த பணி அதே வீச்சோடு அதே துடிப்போடு
நடைபெறுவதையிட்டு நான் உண்மையில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதேவேளை எமது குழுவினர் கிளிநொச்சி மாவட்டத்தில் அடுத்து பூநகரிக்கு பயணமானார்கள். இந்த பகுதியில் இயற்கையின் கோரப்பிடியில் சிக்கிய பள்ளிக்குடா மக்கள் காத்திருந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்ட காட்சிகளும் எமது கேமராவில் நேற்று இவ்வாறு பதிவானது. இவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமான ஜே ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார். காற்றிட வெளியே வந்த நீங்கள் இன்றைக்கு கரையால் வந்ததை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரம் இந்த வறட்சியான காலகட்டத்தில் நீங்கள் இந்த உகந்தளிக்கிற இந்த வெகுமதியான பொருட்களை கண்டு எங்களது மக்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஆகவே என்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் மூலமாக நாங்கள் கஷ்ட நிலையில் இருந்தாலும் கூட இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பு சாதமாக அமைஞ்சதையிட்டு நாங்கள் சக்தி நிறுவனத்தாருக்கு நன்றி கூறுகிறோம். தண்ணி முதல் பிரச்சனை, இரண்டாவது சாப்பாடு பிரச்சனை, மூன்றாவது வருத்தம். எதுக்கு முகம் கொடுக்குறேன்னு தெரியாத நிலைமையில சனமில்லாமல் இருக்கு. வயல் நிலங்கள் எல்லாம் அழிந்த நிலையில் அரிசி கூட சரியான பஞ்சம், தண்ணி முறையில் பிரதேசம் அதிக அளவில் வறட்சியை அண்மித்த பிரதேசமாக இருந்தது. உண்மையிலேயே இந்த சக்தி சிரசு நிவாரணத்தின் மூலம் நமது மக்களுக்கு மனமகிழ்வை கொடுத்த இந்த சக்தி FM வானொலியும் சக்தி டிவி சிரச நிவாரண திட்டத்துக்கு நிறைந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். எங்களுடைய பிரதேசத்தினுடைய என்றுமே இல்லாத ஒரு வறட்சி நிலைமை மிகவும் கடுமையாக எங்களுடைய பிரதேசத்தை பாதிக்கின்றது. அது குடிநீர் மற்றும் நீர்த்தேவைகளை மட்டுமல்லாது வாழ்வாதார உதவிகளையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்கள் இந்த பள்ளிக்கூட பிரதேசம் கூடுதலானவர்களுடைய வாழ்வாதாரமாக கடத்தொழில் இருக்கின்றது. கடத்தொழிலும் கூட இந்த வறட்சி காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த ஒரு உதவி திட்டமானது ஓரளவு ஆறுதலை எங்களுடைய பிரதேச மக்களுக்கு தருகின்றது. அந்த வகையிலே அவர்களுடைய ஊடக பணியோடு மட்டும் நின்று விடாது, மனிதாபிமான சமுதாய பணி உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அவர்களுக்கு எங்களுடைய பிரதேச மக்கள் சார்பிலே நான் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். இருள் சூழ்ந்த வேளையில் களைப்பையும் பொருட்படுத்தாத எமது குழுவினர் மேலும் முன்னோக்கி நகர்ந்தனர். நீங்கள் மீது வைத்த நம்பிக்கை காரணமாக நாம் அயராத மனதுடன் நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களில் சேர்ப்பதற்கு முடிவு செய்தோம். சேவியர் தோட்டம், செம்மன் குன்று, ஞானிமடம் ஆகிய கிராமத்தவர்களையும் சந்தித்த எமது குழுவினருக்கு அங்குள்ள மக்களின் தாகத்தையும் தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு உன்னத வாய்ப்பு உங்கள் மூலம் கிடைத்தது. இதனையடுத்து கிளிநொச்சி செம்மன் குன்று கிராமத்தில் வறட்சியால் வாடிய மக்களை எமது குழுவினர் சந்தித்தனர். இவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார். உண்மையில் இந்த வறட்சி என்பது நினைக்கிறேன் கடந்த 50 வருடங்களுக்கு பிறகு இங்கு ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த இடங்களில் போகின்ற பொழுதுதான் இந்த காற்றும் மழை இல்லாத நிலைமையும் இந்த கடலிலே மீன் என்பதை காணாத நிலைமையில் இந்த மக்கள் தொழில் செய்ய முடியாமல், கடல் தொழிலை கூட செய்ய முடியாமல் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதை சக்தி FM, சக்தி டிவியில் பார்க்கின்ற அனைவரும் இன்று அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படியான ஒரு துன்பத்தின் மத்தியில் எமது சக்தி நிறுவனம், மகாராஜா கூட்டு நிறுவனம் சுனாமி காலத்திலிருந்து கடந்த 15 வருடங்களாக இந்த நிவாரண பணிகளை செய்து வருகிறது. அந்த நிவாரணத்தின் ஊடாக மக்களுக்கு நாங்கள் சேவையாற்ற வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். உங்களுடைய முற்றுமுழுதமான பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்த்து வைத்தோம் என்று கூற முடியாது. ஆனால் ஒரு ஊடகம் இப்படியான நிவாரணங்களையும் செய்ய முடியும், இந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதனை நிலைநாட்டும் வகையிலே நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். செம்மன் குன்று கிராமத்தவர்கள் தமது நன்றிகளை சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு இவ்வாறு தெரிவித்தனர். வறட்சியால் பாதிக்கப்பட்டு சரியான கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிவாரண உதவி எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. நேரத்தில் வறட்சியை இருக்கிறது, மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார்கள். மக்களுக்கு இன்னும் இந்த நிறுவனம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனையடுத்து கிளிநொச்சி ஞானிமடம் பிரதேசத்திற்கு சக்தி சிரச நிவாரண வாகன தொடரணி பயணித்தது. அங்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார். கடந்த 15 வருடங்களாக இந்த சக்தி டிவி இப்படியான நிவாரணங்களை செய்து வருது. சக்தி சிரச நிவாரணம் என்று சொல்லி 15 வருடங்களாக செய்து வருது. சுனாமி வந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா
சுனாமி வந்த நேரம் சுமார் ஒரு நாளைக்கு 50 லொரிகளை முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, அம்பாந்தோட்டம், மாத்தறை போன்ற பிரதேசங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 400 லொரிகள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 50 லொரிகளை அனுப்பி கொண்டிருந்தது. ஆனால் எங்கே சக்தி டிவி இந்த நிவாரணத்துக்கு போதோ அந்த நிவாரண பணியில் உள்ள ஆக்கள் அங்கே இருக்கிற ஜிஎஸ்ஐயும் ஏஜிஐயும் வச்சு வழங்குறதான் கடந்த 15 வருடங்களாக அவைண்ட பொறுப்பாக இருக்குது. அது ஹம்பாந்தோட்டைக்கு நிவாரணம் வந்தா என்ன, இதுக்கு வந்தேன். ஆனால் இந்த முறை நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் உண்மையில் கடல் சூழ்ந்திருக்கிறோடைய சுனாமியால் பாதிக்கப்படையில் இந்த ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு வறட்சி நிவாரணம் வந்திருக்கு. ஆனால் இந்த இலங்கையில் பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு சக்தி நிவாரணத்தில் அதாவது அம்பாறை, புலனறுவை, கிளிநொச்சி 3 பிரதேசங்களுக்கையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஏன்னா ஊடகம் என்றால் மக்கண்ட பிரச்சனையை மாத்திரமல்ல, மக்கண்ட பிரச்சனையிலும் சமூகத்தின் பிரச்சனைகளும் தீர்வுகளை காண முடியும் என்றது. இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்க வறுமையின் மத்தியில் ஒரு நண்பனை வழங்குறன்றதே அரிதிலும் அரிது. ஆனால் இன்றைய பார்த்தீங்கன்னா சக்தி இதில் முன் வந்தோன்னே, சக்தி சிரசை முன் வந்தோன்னே கிளம்புல இருந்து ஜாயிலைக்கு வாரத்துக்கு எங்களுக்கு 3 ஹவர் பிடிச்சிது. சும்மா வாரண்டா 30 நிமிஷம் 15 நிமிஷம் சக்தியில் போட்டால் அது மக்கள்கிட்ட போய் சேருமென்று சொல்லி தெரியும். அது இரவண்டான பகலண்டான நின்று அவை கொடுக்கறதா வழக்கம். அதனால தான் உண்மையிலே இது நடக்கிறது. கிளிநொச்சி ஞானிமடம் பிரதேச மக்கள் சக்தி சிரச நிவாரண பணி தொடர்பில் இவ்வாறு தங்கள் மனங்களை வெளியிட்டனர். இந்த இவ்வளவு வறட்சியான நிலைமையிலையும் கஷ்ட நிலைமையிலையும் சக்தி டிவி கொண்டு அரிசிகள், சாமான்கள், தண்ணிகள், குடிவகைகள் கொடுத்தது பெரும் புண்ணியம். நாங்கள் கணவனிலிருந்து பிள்ளைகளை இழந்து இங்கே வந்திருக்கிறோம். இங்கே குடி தண்ணி இல்லை எங்களுக்கு. நாங்கள் இப்போ இந்த பொழுதிலேயே நீங்கள் தார சாமான் பொதிகளை ஆவலுடன் எதிர்பார்த்து இவ்வளோ நேரம் இருந்து இப்போ நாங்கள் வாங்கி சந்தோஷம் அடைகிறோம். இதேவேளை எமது குழுவினர் பயணக்கலப்பையும் பொருட்படுத்தாது இரவிரவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்களை வழங்கினர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பொதுமக்களாகிய நீங்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் நாம் பொறுப்புடன் செயற்பட்டோம் என்பதையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். කිලිනොච්චි දිස්ත්‍රික්කයේ ආවරණය කරමින් සිරස ශක්ති සහන යාත්‍රාව අදින් අවසන් කරන්නට සූදානම් වන්නේ. අද අපි දවස ආරම්භ කරේ ශාන්තිපුරම් ප්‍රදේශයෙන්. Then we visited a remote area in Kilinochchi called Dharmapuram. அதன் பின்னர் பள்ளிக்குடார் பிரதேசத்துக்கு விஜயம் செய்திருந்தோம். பின்னர் சேவியர் தோட்டம் மற்றும் செம்மன் குண்டு பிரதேசங்களுக்கும் சென்று நிவாரணங்களை வழங்கினோம். අපි දැන් ඉන්නේ ඥානිමඩම් ප්‍රදේශයේ. අද දවසේ අපි පුද්ගලයන් ගත්තොත් 11000කටත් පවුල් වශයෙන් ගත්තොත් 4500කටත් වැඩි පිරිසකට සෙත සැලසුවා. අපට මේ සියල්ලට සහාය දුන් සැමට අපගේ ප්‍රණාමය. We wish to extend a sincere and of course thank you to everyone who helped us and donated to us for a very good cause. சுயநன்றி மறக்காமல் இந்த கைங்கரியத்தில் இணைந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி புரிகின்ற சக்தி சிரச நிவாரண பயணத்திற்கு நாட்டின் நாலாபுறந்து மக்கள் உதவிகளை புரிந்தனர். பொலனறுவை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை பயணத்தை ஆரம்பித்திருந்தது. 9 மாதங்களுக்கும் அதிக காலம் நிலவிய கடும் வறட்சியால் 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டனர். 2-3 போகங்களுக்கான பயிற்சிகளை முன்னெடுக்க முடியாது போனமையினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த மக்களின் வேதனையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க முடியாத வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு முன்னர் நாட்டின் தியாக மனப்பான்மை கொண்ட மக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டது. அம்பாறை மாவட்ட மக்கள் நாம் அவர்களின் பிரதேசத்திற்கு செல்லும் வரை ஆர்வத்துடன் காத்திருந்தனர். மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் உள்ள மக்களுக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஊடாக நேற்று மற்றும் இன்று நிவாரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன.
எமது நன்றியை சிரசு ஊடக வலையமைப்பிற்கு நாம் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றோம். உங்களின் மனிதாபிமான நடவடிக்கையை நீங்கள் வழங்கும் பொருட்களினூடாக அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியாத போதிலும் எமது துன்பத்தை பார்த்து எமது தேவையின் போது உதவி செய்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த மக்களே எமக்கு உணவை வழங்குகின்றார்கள். இந்த நாட்டிற்கு தேயிலை பாரிய வலி சேர்க்கின்றது. சோறு மாத்திரமல்ல, தேநீர் அருந்துவதற்கான சீனியையும் இந்த பகுதி மக்களை வழங்குவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். சக்தி நிறுவனத்துக்கும் நீங்கள் இந்த தந்த பொதுமக்களுக்கும் மிக நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். இது எங்கள் கிராமத்தில் சக்தி சுரச நிறுவனத்தினாரில் எங்களுக்கு செய்த உதவி நன்றியில் நடந்து கொள்கிறது. இந்த சாமான் தந்த எங்களுக்கு தந்து உதவிய சக்தி எஃப்எம்முக்கும் சிரசு எஃப்எம்முக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிக அளவில் குளங்களையும் பாவிகளையும் கொண்ட ராஜரட்ட பகுதி மக்களும் வறட்சியால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். மெதிரிகிரிய பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் பின்னர் புறநறுவை மெதிரிகிரிய தியசென்புர உள்ளிட்ட பிரதேச மக்களுக்கு நேற்று நிவாரணங்கள் வழங்கப்பட்டன. சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று மெதிரிகிரி பகுதிக்கு வந்துள்ளது. இதற்கு முன்னரும் இந்த பகுதிக்கு நீங்கள் வருகை தந்து ஆராய்ந்துள்ளீர்கள். மேலும் இந்த பகுதிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தீர்மானித்து மீண்டும் இங்கு வந்தமை தொடர்பில் நாம் பெருமைப்படுகின்றோம். சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஊடாக வழங்கப்பட்ட நிவாரணங்களை மக்கள் இவ்வாறு ஏற்றுக்கொண்டனர். அனைத்து அனர்த்தங்களின் போதும் நிவாரணங்களை வழங்குவதற்கு முன்னின்று எமக்கு மேலும் முன்னோக்கி செல்ல உருகும் இலங்கையர்களின் தியாக உணர்வு இந்த முறையும் கை கொடுத்தது. தியாக உணர்வு கொண்ட மக்களுக்கு அடுத்ததாக இந்த உன்னத நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மேலும் பலர் உள்ளனர். எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனம், கெவில்டன் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் தனியார் நிறுவனம், PE Plus தனியார் நிறுவனம், ICL மார்க்கெட்டிங் தனியார் நிறுவனம், ஹாக்ரோஸ் கெமிக்கல் தனியார் நிறுவனம், AF ஜோன்ஸ் ஏற்றுமதி லங்கா தனியார் நிறுவனம், ஹைட்ராமணி, மெலிபன் மில்க் ப்ராடக்ட்ஸ் தனியார் நிறுவனம், அமெரிக்கன் பிரீமியர் வாட்டர் சிஸ்டம்ஸ் தனியார் நிறுவனம் உள்ளிட்ட பலர் இந்த நடவடிக்கையின் போது எமக்கு ஒத்துழைப்புகளை நல்கியிருந்தனர். மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற இலங்கையர்களை அங்கிருந்து மிக விரைவில் வெளியேறுமாறு மலேசிய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக சுற்றுலா விசாவில் மலேசியா சென்று அங்கு தொழில் புரிவோரின் தகவல்களை திரட்டி வருவதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இதுகுறித்த மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக மலேசியாவில் உள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் அன்சாரை நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். ஆம், உயர்ஸ்தானிகர் அவர்களே, குறிப்பாக மொத்தமாக மலேசியாவில் எத்தனை இலங்கையர்கள் தொழில் புரிகிறார்கள்? கிட்டத்தட்ட 15,000 பேர் வரை இங்கு வேலை செய்கின்றனர். இவர்களில் 6,000 பேர் முறைப்படி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியீட்டுக்கூடாக வேலைவாய்ப்பு வீசா பெற்று வந்தவர்கள். மற்றையோர் சுற்றுலா வீசாவில் வேலைவாய்ப்பு வீசா என்று வேலை செய்பவர்கள். இவ்வாறு சட்டவிரோதமாக அங்கு தங்கியிருப்போருக்காக இலங்கைக்காக நாடு திரும்புவதற்காக ஏதாவது காலக்கெடுக்களை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்களா? மலேசிய அரசாங்கம் கடந்த சில மாதங்களாக கடுமையான போக்கை கிடைக்கும். வேலைவாய்ப்பு இடங்கள், வேலை செய்ய இடங்கள் எல்லாம் அவர்கள் அதிரடி சோதனை நடத்தி நிறைய பேரை கைது செய்தனர். ஆனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு அறிக்கையை வழங்கியுள்ளார்கள். அதன்படி வேலைவாய்ப்பு விசா என்று இருப்பவர்கள் 400 ரிங்கிட், கிட்டத்தட்ட இலங்கை நாணயப்படி 16,000 ரூபாய் அபராதம் செலுத்தி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனுமதியை பெற்று வெளியேற முடியும். அந்த சலுகையை அவர்கள் அளித்துள்ளார்கள். இது டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்த வசதி அளிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பொது மன்னிப்பு காலத்தை தாண்டியும் மலேசியாவில் தங்கியிருந்தால் அவர்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படும்? பொதுவாக அப்படி விசா இல்லாமல் இருப்பவர்களை அவர்கள் கைது செய்தால் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அதன் மூலம் அவர்களுக்கு 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரை தண்டனை கிடைக்கும். அதன் பிறகு அவர்கள் குடிவரவு முகாமுக்கு அனுப்பி பிறகு இலங்கைக்கு அனுப்பி வைப்பார்கள். எனவே அவ்வாறானவர்களை சிரமங்கள் இன்று இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு உயர்ஸ்தான்கள் அலுவலகம் எவ்வாறான முயற்சிகளில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கின்றது?
இலங்கை இந்த வருடத்தில் ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் 31 தேதி வரை 2800 பேர் வரை அனுப்பியுள்ளது. இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முறைப்பாடு செய்யும் அத்தனை இளைஞர்களுக்கும் நாங்கள் அவர்கள் சார்பாக மலேசிய குடிவரவு அதிகாரிகளுக்கு அறிவிப்பு செய்து அதற்குரிய நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் அவர்கள் அபராத தொகையை நாட்டு திரும்புவதற்கான டிக்கெட்டையும் அவர்கள் தங்கள் சொந்த பணத்தில் வாங்க வேண்டும். நாங்கள் மலேசிய அதிகாரிகளுக்கு பிரதித்துவப்படுத்தி 3000 ரிங்கித் வரை இருந்த அபராத தொகையை நாங்கள் 500 ரிங்கித்தாக குறைக்க வசதி செய்துள்ளோம். தற்போது அது இன்னும் குறைந்து 400 ரிங்கித்துக்கு குறைந்துள்ளது. இந்த தொகையை குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும். ஆனால் இலங்கை தூதுவராலையும் தொடர்ந்து உதவி செய்யப்படும் அனைத்து இளைஞர்களுக்கும் சகல உதவிகளையும் செய்ய ஆயத்தமாக உள்ளது. ஆம், நன்றி. மலேசியாவிலிருந்து இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் அன்சார் நேரடியாக எம்மோடு தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார். கச்சத்தீவுக்கு அருகே விபத்திற்குள்ளான படகொன்றிலிருந்த 6 இந்திய மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர். இன்று முற்பகல் 9 மணியில் கிடைத்த தகவலிற்கு அமைய இவர்கள் காப்பாற்றப்பட்டதாக கடற்படையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காப்பாற்றப்பட்ட 6 மீனவர்களும் காரை நகரில் உள்ள கடற்படை முகாமிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதேவேளை இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட போது நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 9 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். படகொன்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது குறித்த 9 மீனவர்களையும் கடற்படையினர் நேற்றிரவு கைது செய்து இன்று காலை கடற்றொழி திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தனர். இந்த மீனவர்களை ஒரு காவல்துறை நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தியதாக யாழ் மாவட்ட கடற்றொழி திணைக்கள உதவி பணிப்பாளர் நடராஜ கணேசமூர்த்தி குறிப்பிட்டார். இதன்போது மீனவர்களை இம்மாதம் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த மீனவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிப்பதற்காக வந்தவர்கள் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 40 நாட்களாக முன்னெடுத்து வந்த வேலை நிறுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று மீண்டும் கடற்றொழிலுக்கு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நேற்றிரவு சுமார் 200க்கும் அதிகமான படகுகளில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பிராந்தியத்துக்குள் அத்துமுறை பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்டதாக கடற்படை ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இந்திய மீனவர்களின் படகுகளை கைப்பற்றுமாறு இலங்கை அரசுக்கு சுப்பிரமணியன் சுவாமி ஆலோசனை வழங்கியமைக்கு இந்திய மீனவர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமியின் இவ்வாறான நடவடிக்கைக்கு தமது அரசாங்கமும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என இந்திய மீனவர்கள் வலியுறுத்துகின்றனர். இருநாட்டு மீனவர்களின் பிரச்சனைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் சுப்பிரமணியன் சுவாமியின் அறிவிப்பானது பேச்சுவார்த்தைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் காணப்படுவதாக தமிழக விசைப்படகு மீனவ சங்க மாநில பொதுச் செயலாளர் NG போஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் தமிழக மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்யுமாறு இலங்கை அதிகாரிகளுக்கு தாம் ஆலோசனை வழங்கியதாக சுப்பிரமணியன் சுவாமி இந்தியாவின் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவியில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாகாண சபை தேர்தலின் பொழுது அரசியல்வாதிகள் வழங்கிய வாக்குறுதிகளை நம்பி தொடர்ந்து மக்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் வழங்கிய வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பது பலரது கருத்தாக அமைகின்றது. இவ்வாறான குரல்களை தேடி நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்மையில் பயணித்தது. எமது அலுவலக செய்தியாளர் மைக்கேல் அருள் ஜேசு பதிவு செய்யும் விசேட தொகுப்பு அடுத்து. ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அரசியல்வாதிகளின் கண்கள் ஊவாவின் மூலை முடுக்கெங்கும் சுற்றித் திரிவதனை காண முடிகின்றது. ஆளுக்கு ஆள் போட்டி போட்டு வாக்குகளை பெற்றுக்கொள்ள எத்தனிக்க முற்படும் இந்த சந்தர்ப்பத்தில் பழைய வாக்குறுதிகள் வேட்பாளர்களின் ஞாபகத்துக்கு வருவது குறைவாகவே இருக்கும். வெளிமடை பிரதேச செயலகத்துக்குட்பட்டதே போவிஸ் பெருந்தோட்டம். 450க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போவிஸ் பெருந்தோட்டத்தில் வாழ்கின்றனர். இங்குள்ள மக்களின் பிரதான போக்குவரத்து மார்க்கத்தின் தற்போதைய நிலையை அங்கு சென்ற அம்மாள் அறிந்து கொள்ள முடிந்தது. ஹப்புத்தலை நகரிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெருந்தோட்டம் அமைய பெற்றுள்ளது. ஆரம்ப காலம் தொட்டு போவிஸ் பிரதேசத்துக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவை நடைபெற்று வந்தது. எனினும் 1994ஆம் ஆண்டுக்கு பின்னர் பாதையை காரணம் காட்டி அந்த பஸ் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பாதையில் ஒரு இயற்கை தொழிற்சாலையும் ஒரு அரசியல் மருத்துவமனையும் உண்டு. இது 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு யாருமே இந்த ரோடு சரி கட்டி தருவதாக எந்த இதுவுமே இல்லை. அந்த 89 94 வரை இலங்கை போக்குவரத்து சபை வெளிமடைக்கும் அப்புதலைக்குமான பஸ் சேவை இது நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்களோட பாதை அப்புதலையிலிருந்து போவைக்கான தூரம் சாதாரணமாக 8.5 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் அதுக்கு பிரதானமான 2 பிரைவேட் பஸ் சேவைகளும்
அதிகமான திருவிழா சேவைகளும் தான் நடந்து கொண்டிருக்கு. ஆனா ஒரு அவசரமா நாங்க தற்செயலா ஒரு தூரமான ஒரு இடங்களுக்கு போயிட்டு பஸ்ல லேட் ஆகி வந்தோம்னு சொன்னா அப்புத்தலையிலிருந்து ஒரு திருவிழா ஒன்று எடுக்கணும்னா சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்கறாங்க. தற்போது இந்த பிரதேசத்தில் அரசியல்வாதிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதனை காண முடிகின்றது. காத்திருந்து பலன் கிடைக்காமையால் தோட்ட மக்களின் சிரமதானத்தோடு இந்த வீதி புனரமைக்கப்பட்டு வருவதனை எம்மால் காண முடிந்தது. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த ரோட்டை செஞ்சதா ஒரு சரித்திரமே கிடையாது. எவ்வளவோ அரசியல்வாதிகள் இங்கிட்டு வந்துட்டு போனாலும் அதை பத்தி கதைக்கிறாங்களே தவிர ஒரு இதுவும் இல்லை. இப்பயும் ஊவா வாங்கின தேர்தல் வந்தாலும் இப்பயும் நம்மளோட அரசியல்வாதிகள் வந்து அது விஷயமா மாத்திரமே கதைக்கிறாங்களே தவிர எந்த விதமான செயற்பாடுமே இங்க நடத்துறதா இல்ல. முன்னர் அரசியல்வாதிகள் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்த்து போக மற்றும் ஒரு சந்தர்ப்பம் அதனை மெய்ப்பிக்க உருவாக்கியுள்ளது. அப்புத்தலையிலிருந்து போவேஸ் பிரதேசத்திற்கு செல்கின்ற பிரதான வீதியே இது. இந்த வீதியை எவரும் கண்டு கொள்ளாத நிலையில் தற்போது பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து இந்த வீதியை மண்ணிட்டு சப்பனிட்டு வருகின்றனர். குறிப்பாக ஊவா மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல்வாதிகள் பலர் இந்த பெருந்தோட்டத்திற்கு வாக்குகளை கேட்டு படையெடுத்து வருகின்றனர். ஆனால் இந்த வீதியை எவரும் கண்டுகொள்ளவில்லை. இனியாவது இந்த வீதியை புனரமைத்து தர வேண்டும் என்பதே மக்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாகும். நியூஸ் ஃபர்ஸ்டுக்காக மைக்கேல் அருள் ஜேசு, போவேஸ் பிரதேசத்திலிருந்து. போவேஸ் பிரதேசத்துக்கான வீதியை புனரமைப்பதற்கும் அங்கு சீரான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் அரசியல் தலைமைகள் முன்வர வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. அரசு நிர்ணய விலையின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரிவு உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்யப்படுவதாக பதுளை விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். மிகுதியை தனியார் பிரிவினர் கொள்வனவு செய்யாத காரணத்தினால் தாம் பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை எமது டுனைட் செய்தியில் எதிர்பாருங்கள். அரசாங்கத்தினால் நியமிக்கப்படும் எந்தவொரு ஆணைக்குழு மீதும் தமக்கு நம்பிக்கை இல்லை என வடமாகாண உறுப்பினர் அனந்தி சசிதரன் தெரிவிக்கின்றார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போரின் முடிவின் பின்னர் மனித உரிமை ஆணைக்குழு, நல்லிணக்க ஆணைக்குழு, ஜனாதிபதி ஆணைக்குழு என்ற வகையில் நாங்கள் பல சாட்சியங்களை தெரிவித்து விட்டோம். இன்று வரை எந்த ஒரு ஆணைக்குழுவிலும் இருந்து எங்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கிட்டப்படவில்லை. இதனை விட ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்கிறது தான் ராணுவ நீதிமன்றம் அமைத்து அங்கும் விசாரணை நடத்தினேன், ஒருவரும் வரவில்லை என்று. ராணுவ நீதிமன்றத்துக்கு யாரும் செல்வதாகவும் இல்லை, யாரும் அழைக்கப்பட்டதாகவும் இல்லை. ஆனால் இந்த இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிற சர்வதேச ஆணைக்குழு உண்மையில் எங்களுக்கான நீதியை ஒருபோதும் பெற்றுத்தராது என்பதில் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் எங்களுக்கான அந்த காலத்தை இழுத்தடிப்பதன் ஊடாக எங்களுடைய உளவியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சோர்வு நிலையை கொடுப்பதன் ஊடாக நாங்கள் இந்த உறவுகளை தேடுவதை நிப்பாட்டி விடுவோம் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் கருதி கொண்டு இப்படியான ஆணைக்குழுவை நியமித்திருப்பதாக நான் நினைக்கின்றேன். எனவே இவர்கள் தொடர்பாக எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கூட என்னை பொறுத்தவரை அவர் போடுகின்ற ஆணைக்குழுவின் முன்னும் நான் சாட்சியம் சொல்லத்தான் போகின்றோம். ஏனென்றால் இவர்களுடைய ஆணைக்குழு எங்களுக்கு பொருந்தாது, இவர்களிடம் நம்பிக்கை இல்லை என்று நாங்கள் கூறினாலும் இதையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். பல ஆணைக்குழுக்கள் வந்திருந்தும் எங்களுடைய எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை. அடுத்து வெதர் ஃபெஸ்ட். வணக்கம். நாட்டில் வறட்சி நிலவிய பகுதிகளில் இன்னும் 2 தினங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாளைய வானிலை தொடர்பான தகவல்கள் மீது நாம் அவதானம் செலுத்துவோமாயின், நாட்டின் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் நாளை மாலை வேளைகளில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளது. அதேபோன்று ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் காற்றின் வேகம் சற்று பலமாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் கடற்பகுதிகளில் நாளைய வானிலை தொடர்பான தகவல்கள் மீது நாம் அவதானம் செலுத்துவோமானால், புத்தளம், மன்னார், காங்கேசன்துறை, திருகோணமலை வரையிலும், ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 50 - 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அது மாத்திரமன்றி இந்த கடற்பிராந்தியங்களில் கடல் சீற்றம் சற்று காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற செய்திகளின் தொகுப்பு அடுத்து.
வவுனியா மாவட்டத்தில் மீள்குடியேறிய மக்களுக்கான வேலைக்கு பணம் என்ற புதிய வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் நிலவி வரும் வறட்சி காரணமாக விவசாய செய்கை பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார பிரச்சினையை தீர்ப்பதற்காக இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வறட்சி காரணமாக நீர் வற்றி போயுள்ள குளங்கள் மற்றும் கால்வாய்களின் திருத்த பணிகளில் இவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு பணம் வழங்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு தேசிய கல்வியற் கல்லூரிக்கு புதிய கல்வி ஆண்டுக்காக தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர் மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு மட்டக்களப்பு தேசிய கல்வியற் கல்லூரியின் பீடாதிபதி எஸ் ராஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த வரவேற்பு நிகழ்வில் தேசிய கல்வியற் கல்லூரியின் உப பீடாதிபதிகள், வலய கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இங்கிலாந்து நிர்ணயித்த 208 ஓட்டங்களை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடும் இந்தியா சற்று முன்னர் வரை 25 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 150 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.